ஒன்றில் நானும் பின்வாங்கிறவர்கள் நாம் உறுதியாய் கர்த்தரை அவருடைய சத்தியத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளும். ரொம்ப பேர் ஆண்டவர் சுதந்திரம் உடனே தேவனிடத்துல கோவிச்சுக்கிட்டு திரும்ப நாங்க எங்க போறோம், இஷ்டத்துக்கு போறோம். ஒரு குடும்பத்தை சந்தித்தேன், என் பிள்ளைக்கு சுகம் கொடுக்கவில்லை பாஸ்டர், அது மட்டும் இல்லை, நீ என்ன செஞ்சிட்டாங்க, எங்களை எல்லாரும் சொந்தக்காரெல்லாம் வந்து எங்களை நீ இந்த கோயிலை விட்டு வேற கோயிலுக்கு போனதுனால தான் உனக்கு இது நடக்கு அது நடக்குன்னு எங்களை திருப்பிட்டாங்க. நான் சொன்னேன், நீ கடவுள்கிட்ட முறைப்படி கேட்டேன்னா முறைப்படி அவர் கொடுப்பார். சரி, அங்கதான் போனேன், உனக்கு சுகம் கொடுத்துட்டாரா, கிடைச்சதா, கிடைக்கல. அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு முறைப்படி கடவுளிடத்துல கேட்க என்ன செய்யல, தெரியல. ஆண்டவரை நீ முறைப்படிதான் கடவுளிடத்துல நீ கேட்க வேண்டும். அப்படியானால் இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும் தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறதான சட்ட புத்தகம். இதன்படி நீ என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். இதன்படி நீ ஆண்டவரிடத்துல எதை கேட்டாலும் அவர் உனக்கு அதை கொடுப்பார். நீங்க மறந்துடக்கூடாது. ஒரு சம்பவம் பைபிள்ல சொல்லி கொடுக்கிறார். லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 3 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க பிள்ளைங்க சத்தமா. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை என்ன செய்தார் சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி, நல்லா கவனிங்க, ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி என்ன செய்கிறார் இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் அவன் கடவுளுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவனிடத்தில் போய் அவள் அந்த மதிக்காத ஒரு நீதிபதியினிடத்திலே போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும், எனக்கு நீ என்ன செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள், ஜெபித்தாள், முறையிட்டாள். பாருங்க, பைபிள்ல எல்லா சட்ட புத்தகத்தை குறித்து அழகா சொல்லிருக்கு. ஒரு நல்ல நீதிமான் இருக்கு, நீதிபதி, அவன் யாருக்கு என்ன செய்ய மாட்டான், பயப்படவே மாட்டான். அவன் மனுஷர்களை என்ன செய்வதில்லை, மதிக்கிறதில்லை. ஆனால் அவன் என்னவா இருக்கிறான், நியாயாதிபதியா. அதே ஊர்ல ஒருத்தி என்னவா இருக்கிறான், விதவையா இருக்கிறான். இந்த விதவை அவனிடத்திலே போய் என்ன செய்கிறார், எனக்கும் என் எதிராளிக்கும் நீர் என்ன செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணி என்ன செய்றார், அவன்கிட்ட வெகு நாளா கேட்கிறார். அந்த அடுத்த வாசிங்கம்மா. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனம் இல்லாதிருந்தது. பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அரட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்பு கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். இந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. ஒரு ஓமையை சொல்றார். நடந்த ஒரு சம்பவத்தை இயேசு கிறிஸ்துவானவர் அங்க கற்றுக் கொடுக்கிறார். ஒரு நியாயாதிபதி இருக்கிறான், அவனுக்கு யாரையும் பிடிக்கிறது இல்லை. ஆனால் இந்த பெண் போய் என்ன செய்கிறார், இவள் ஒரு விதவை, ஆனால் அந்த நியாயாதிபதி இருக்கிற ஊரிலே இவர் சட்டப்படி என்ன செய்கிறார், வாழ்கிறாள். இப்ப நீங்க நல்லா கவனிங்க. திடீர்னு போய் இவ யார்கிட்ட தான் சொல்ல முடியும், நியாயாதிபதி தான். எனக்கும் என் எதிராளிக்கும் நீ நியாயம் இருக்க வேண்டும் என்று கேட்க. நியாயம் இருக்க கேட்கிற போது சில நேரத்தில் அவளை அவன் பிடிக்கல. ஆனால் அவள் என்ன செய்யல, விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தாள். அப்ப விடாமல் அவள் கேட்கிறதுக்கு சில நேரங்கள்ல அந்த நியாயாதிபதிக்கும் இந்த பெண்ணுக்கும் நடுவுல சட்ட புத்தகம். அப்ப இந்த சட்ட புத்தகத்தின்படி நீ முறையிட வேண்டுமானால் 3 காரியம் உனக்கு வேணும். ஒண்ணு, கவர்மெண்ட்
இரண்டாவது இந்த கான்ஸ்டிடியூஷனல் புக், சட்ட புத்தகம். மூன்றாவது நீ அந்த நாட்டினுடைய பிரஜையாக இருக்க வேண்டும். நல்லா பார்த்துக்கோ. முதலாவது நீ தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதான ஒரு நல்ல நீதிமன்றம், நீதிபரரை பெற்றிருக்க வேண்டும். நமக்கு ஒரு நீதிபரர் உண்டு. அவர்தான் யாரு? இயேசு கிறிஸ்து. சில நேரங்களிலே இந்த நீதிபதி அவருடைய பார்வையிலே நீ பிடிக்காதவனாக இருந்தாலும் சரி, பிடித்தவனாக இருந்தாலும் சரி, நீ அவரிடத்திலே கேட்க வேண்டுமானால் உனக்கு முறைப்படி, இந்த வேதாகம புஸ்தகத்தில் இருக்கிற முறைப்படி அவரிடத்திலே நீ கேட்கலாம். அப்படியானால் வேதாகமத்தில் இருக்கிற அவருடைய பிராமிசஸ், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்கும். உனக்கு என்ன செய்ய வேணும்? இருக்க வேண்டும். இப்ப இந்த பொம்பளைக்கு இருந்துச்சா? இருந்துச்சு. என்ன இருந்தது? நியாயாதிபதியே, உனக்கு என்னை பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு உன்னை பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் நாம் ரெண்டு பேருக்கும் நடுவிலே என்ன இருக்கிறது? சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின்படி நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். ஒரு முறை அல்ல, பல முறை நான் என்ன செய்வேன்? கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஏன் கேட்கிறா? சட்ட புத்தகம் அவளுக்கு இருக்கு. அந்த சட்ட புத்தகத்தில் வாக்கு கொடுத்திருக்கிற அத்தனை வாக்கையும் நிறைவேற்றுகிற பொறுப்பு யாருக்கு உண்டு? நீதிபதி, நியாயாதிபதிக்கு. ஆகவே சட்ட புத்தகத்தில் என்ன இருக்கோ அதன்படி நீர் நியாயாதிபதியா இருக்கிறீர். நீர் இந்த புத்தகத்தில் சொல்லி இருக்கிறபடி எனக்கு நியாயம் செய்துதான் ஆக வேண்டும். அவள் விடாம கேட்கிறாள். மூன்றாவது, நான் இந்த ஊரிலே நீ இருக்கிற அதே ஊரில் நானும் பிறந்தவள். நானும் என்ன செய்தவன்? பிறந்தவள். நான் ரைட்ஸ், நான் இந்த ஊர் சிட்டிசன்ஷிப். ஆகவே நான் முறையிடுகிறேன். நான் என்ன செய்கிறேன்? முறையிடு. எனக்கு இந்த ஊரிலே நான் பிறந்திருக்கிறேன், இந்த ஊரினுடைய பிரஜையா இருக்கிறேன். ஆகவே இந்த இந்திய கான்ஸ்டிடியூஷன் சட்டப்படி எனக்கு என்னவெல்லாம் உண்டோ அதையெல்லாம் நான் என்ன செய்வேன்? முறையிட்டு பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி இந்த ஸ்திரியானவள் சொல்லுவேன். அவன் பார்த்தான், என்னடா இவ விடவே மாட்டேங்கிறாளே, அவ எதை பிடிச்சிட்டு இருக்கா? சட்ட புத்தகத்தை எடுத்துட்டாளே. அதான் சொல்றான், இவள் ஓயாது என்னை என்ன செய்கிறாளா? தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும். என்ன அர்த்தம்? என்னை அலட்டாதபடி, என்னை குற்றப்படுத்தாதபடி, என்னை தொந்தரவு செய்யாதபடி. இவள் சட்ட புத்தகத்தின்படி அடிக்கடி என்னை வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாளே. இவள் கேட்டுக்கொண்டிருக்கிறபடியால் இந்த சட்ட புத்தகத்தின்படி இவளுக்கு நான் நியாயம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டுமே என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு அவளுக்கு நியாயம் செய்தான். அநீதியுள்ள ஒரு மனிதன் அப்படி நியாயம் செய்யும் போது இரவும் பகலும் தன்னை நோக்கி கூப்பிடுகிற இந்த ஜனங்கள் என்னை நோக்கி என்னுடைய சென்டர்ல வந்து முறையிட்டால் நான் கேட்காமல் இருப்பேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நீங்கள் முறைப்படி முறையான இடத்திலே கர்த்தரிடத்திலே ஜெபம் செய்ய வேண்டும். அப்போ தேவனுடைய ஆலயம், ஜெப வீடு என்பது என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசி. நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். என் ஜெப வீட்டிலே அவர்களை நான் மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாக தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். அப்போ நீ எங்க இருந்து முதலாவது ஜெபத்தை தொடங்கணும் சொல்லுங்க? அவருடைய வீட்டில். நம்ம சர்ச் இல்ல இது. இது நீ அப்பீல் பண்ற கோர்ட் சென்டர்.
சகல ஜனங்களுக்கும், ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு அல்ல. என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்னுடைய வீடு எல்லா ஜனங்களும் பிரார்த்தனை செய்வதற்குரிய சென்டர். பஸ் ஏறணும்னா எங்க போய் தான் ஏறணும்? பஸ் ஸ்டாண்ட்ல ஏறணும். நீ வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு, நான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கேன் வாயா வந்து என்னை ஏத்திட்டு போயான்னா வீட்டோட ஏத்திட்டு போயிரு. நீ தான் போய் எங்க போய் ஏறணும்? பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிற்கணும். ஆண்டவர் சொன்னார், என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்றால் பிரார்த்தனை செய்கிற சென்டர், கோர்ட். இங்க நீதிபரர் அவருடைய ஜெப வீட்டிலே அவருடைய சட்ட புத்தகம் இருக்கிறது. ஜெப வீட்டிலே யார் வேணாலும் வரலாம். வந்து இந்த கோர்ட்ல வந்து நின்று என் ஜனங்கள் என் ஜெப வீட்டுக்குள் வந்து தங்களை தாழ்த்தி சொல்றார். 2 நாளாகவும் என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் என்ன செய்வேன்? அவர்கள் சொல்லுகிறவைகளெல்லாம் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு என்னத்தை கொண்டு வருவேன்? சேமத்தை, விடுதலை, ஃப்ரீடம் கொண்டு வருவேன் சொன்னார். அப்ப நீ எங்க வந்து ஜெபிக்கணும் சொல்லுங்களேன். நீதி எங்கயா உனக்கு கிடைக்கும்? கோர்ட்டுக்கு போனா தானே நீதி கிடைக்கும். கோர்ட்ல போய் முறையிட்டால் தானே உனக்கு விடுதலை கிடைக்கும். அப்படியானால் நீ ஏன் தேவனுடைய ஜெப வீடு கோர்ட்டுக்கு நீ வரமாட்டேங்கிற? அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வந்துருவாங்க. ஆனால் இடையிலே ஒரு பிரச்சனை தீர்ப்பதற்கானால் நீ தேவ வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணு என்றால் வருவதில்லை. இப்ப நீ தெரிஞ்சுக்கோ, தேவனுடைய என் வீடு யாருக்கும் விண்ணப்பம் பண்ணுகிற ஜெபம் பண்ணுகிற ஜெப வீடு, கோர்ட். இங்கே நான் ஜட்ஜ் பண்ண நான் வருவேன். பரலோகத்தில் நான் இருக்கிறேன். ஆனால் என் கோர்ட்டுக்குள் வந்து ஒருவன் இந்த சட்ட புத்தகத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்களின்படி என் தன்னை தாழ்த்தி இந்த புஸ்தகத்தில் இருக்கிற சத்தியத்தின்படி முறையிட்டால் பரலோகத்தில் இருக்கிற நான் தானே அதை என்ன செய்வேன்? நான் கொடுத்த சத்திய வாக்குத்தத்தம் இதிலே இருக்கிறது. ஆண்டவரே, நீர் என்னை காப்பாற்ற வேண்டும். உம்முடைய பைபிள்ல நீர் என்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறேன் என்று நீ அவருடைய வீட்டில், யாருடைய வீட்டில்? தேவாலயத்தில் வந்து வேதாகமத்தில் சொல்லி இருக்கிற ஆண்டவரே நீர் என்னை காப்பேன் என்று சொல்லி இருக்கிற வசனத்தின்படி நீர் என்னை எல்லா தீங்குக்கும் என்ன செய்ய வேண்டும்? காக்க வேண்டும் என்று நீ முறையிட்டால், உன்னை தாழ்த்தினார், உன்னை பாவங்களை அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்தார், அப்பொழுது பரலோகத்தில் வீற்றிருக்கிற பிதாவாகிய உன் தேவன் உன் விண்ணப்பத்தை வசனத்தின்படி கேட்டு, ஆஹா நீ என்னிடத்திலே டிமாண்ட் பண்ணுகிறாயா என்று அவர் கோபப்பட முடியாது. நீ டிமாண்ட் பண்ண, நீ சொன்னீரே ஆண்டவரே உன்னை நான் காப்பேன் என்று. தேவாலயத்திலே வந்து ஜெபம் பண்ணினால் என் ஜெபத்தை கேட்பேன் என்று சொன்னீரே, பைபிள் சொல்லுகிறதே, ஆகவே நான் வந்திருக்கிறேன். நீதிபரரே, தேவரே, என் ஜெபத்தை நீ கேட்க வேண்டும். நான் கேட்பேன் என்று உம்முடைய வசனம் 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அதன்படி நான் டிமாண்ட் பண்ணுகிறேன், கேட்கிறேன், என்னை காப்பாற்றும் என்று நீ சொல்லுவாயானால் பிதாவானவர் பார்ப்பார். ஆமா, என் வசனத்தை அல்லவா இவர் கேட்கிறார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. நீ சொல்ல உடனே அவர், ஆஹா என் தேவாலயத்திலே நீ வந்து சொன்ன என் வீடு யாவருக்கும் சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொன்னேன். இந்த வீட்டுக்குள் வந்து விட்டாயா?
இந்த வீட்டிற்குள் வந்தது மாத்திரமல்ல, இந்த சட்ட புத்தகத்தின்படி நீ என்ன செய்கிறாய்? நான் சொன்ன பிராமிசஸை பிடித்துக் கொண்டாய். அப்போது ஆண்டவர் மறுக்க முடியாது. காரணம், அவர் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கின்படி என்னை காப்பாற்றும் ஆண்டவரே என்று நீ கதறினார். அவர் இந்த சட்டத்தின்படி இவள் என்னை தொடர்ந்து வேதனைப்படுத்தாதபடிக்கு, என்னை குற்றம் சொல்லாதபடிக்கு, இந்த பைபிள்ல நான் சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தத்தின்படி உனக்கு நான் நீதி செய்கிறேன். போகிற இடத்திலெல்லாம் நான் உன்னை காத்து உன் சொந்த இடத்திற்கு உன்னை திருப்பி வரும் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னை நடத்துவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை பாதுகாப்பேன். அவர் சொல்லி இருக்கிற வாக்கு உனக்கு நடக்குமா? நடக்காது? நடக்குமே. ஏன் நடக்கும்? நீ யார் அதிகாரத்துல கேட்டிருக்க? பைபிள்ல இருக்கிற முறைப்படி ஜெபித்திருக்கிறார். ஒன்று, சட்டப்படி ஜெபித்திருக்கிறார், சட்டப்படி டிமாண்ட் பண்ணி இருக்கிறார். ஆகவே கர்த்தர் உனக்கு மறுக்க முடியாது. இன்றைக்கு ஏன் உன் ஜெபம் கேட்கப்படவில்லை? நீ முறைப்படி விண்ணப்பம் பண்ணுவது, சட்டப்படி பிராமிஸ் படி ஆண்டவரிடத்திலே கேட்பது இல்லை. அவருடைய பிராமிஸ் படி நீ எங்க இருந்து கேட்கணும்? ஜெப வீட்டுக்கு, ஜெபத்துக்கு வரணுமே. ஆனா ஜெபத்துக்கு நீ வரமாட்டேங்கிறியே, அப்புறம் எப்படி உனக்கு நடக்கும்? ஜெபத்துக்கு வரணும், ஜெப கூட்டத்திற்கு வரணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றது வேற, ஆராதனைக்கு வர்றது நீ தேவனுக்கு துதி செலுத்த வருகிறாய். ஆனால் தேவன் உனக்கு நீதி செய்ய வேண்டுமானால் நீ ஜெப ஆலயத்திற்கு என்ன செய்யணும்? ஜெபத்திற்கு வர, நீ விண்ணப்பம் பண்ண வர. ஞாயிற்றுக்கிழமை நீ ஆராதிக்க வருகிறாய். பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ விண்ணப்பம் பண்ண ஜெப வீட்டிற்கு ஜெப கூட்டம் நியமிக்கப்படுவது அத்தனை பேர் வந்து கலந்து கொள்ள வேண்டும். அந்த ஜெப கூட்டத்திலே சத்திய வசனத்தின்படி நாம் அத்தனை பேரும் பிதாவுடைய ஜெப வீட்டில் இருந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது அவர் சொன்னார், எப்போதும் என்னை நோக்கி நீ ஜெபிக்கிற போது என்ன செய்யறாரா? அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகின்ற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையா நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இன்னைக்கு ஏன் உன் பிள்ளைகளுக்கு சோர்வு கிடைக்க மாட்டேன்? ஏன் உன் பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைக்கல? எங்கெங்கேயோ ஓடுது, யாரையோ தேடுது. நீ முறைப்படி ஆண்டவரிடத்திலே சட்டப்படி கேள், டிமாண்ட் பண்ணு, அவர் உனக்கு தருவார். காரணம் யார்? நீ டிமாண்ட் பண்ணுவதற்காக இந்த தேவனுடைய ராஜ்யத்துடைய பிரஜை. முதல்ல இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு வரணும்னா நம்ம இந்த நாட்டினுடைய குடியிருப்பு இருக்கணுமா இல்லையா? அதுக்கு உங்களுக்கு என்ன அடையாளம் கொடுத்துருக்காங்க? என்ன கார்டு? ஆதார் கார்டு. ஆதார் கார்டுன்னா என்ன? நீ இந்த நாட்டு பிரஜை. அது ஒரு பேப்பர்ல, அது அதிகாரம். ஆனா இந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீ லண்டன்ல போய் எனக்கு ஏதாவது இந்த சட்டப்படி ஸ்காலர்ஷிப் கொடுங்கன்னா அவன் கொடுப்பானா? மருந்து கொடுனா கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். காரணம் என்ன? நீ அந்த நாட்டு பிரஜை. பவுல் சொல்லும் போது சொல்லுகிறான், நம்முடைய குடியிருப்பு எங்க உள்ளது சொல்லுங்க? இந்த பூமிக்குரியவைகள் அல்ல, பரலோகத்திலே இருக்கிறது. அப்ப நீயும் நானும் யாருடைய பிரஜை? The kingdom rules. பரலோக தேவ ராஜ்யத்திற்கு உரியவர்கள். அந்த பிரஜையா முதலாவது இருக்கணும். அதனாலதான் அப்ப நமக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, ஒரு பிரஜை உண்டு. பவுல் சொல்லும் போது, இந்த பூமியில் எனக்கு குடியிருப்பு அல்ல, என்னுடைய குடியிருப்போ my citizenship is in heaven, no more in the earth. பரலோகத்தின் சிட்டிசன்ஷிப்புக்குரியவர்கள். அப்போ உனக்கு 3 காரியம் இருக்கணும். ஒன்று வந்து நீதிபர சட்டம் இருக்கணும். இரண்டாவது இந்த நாட்டினுடைய அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய குடிமகனாய் இருக்க வேண்டும். அந்த குடிமகனாய் இருப்பதற்கு தேவன் உனக்கு என்ன செய்திருக்கிறார்? ஜலத்திலிருந்து ஞானஸ்நானம் கொடுத்து இவன் இவன் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன். எப்ப நீ ஞானஸ்நானம் எடுத்தையோ அப்பயே நீ பரலோகவாசி, நீ தேவனுடைய பிள்ளை. என் ஜனங்கள்
அப்ப ஆண்டவருடைய பிரஜையா இருக்கிற உனக்கு அவர் சொன்ன அத்தனை வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதே. அப்படியானால் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை உனக்குள் கொடுக்கிறார். நீ அந்த நாட்டினுடைய பிரஜை, நீ அதை பெற்றுக்கொள்ளணும். எப்படி பெற்றுக்கொள்வது? இயேசு கிறிஸ்து பிதாவான சொன்னா, நான் I am the king, நான் என்னவா இருக்கிறேன்? தேவனுடைய ராஜ்யத்தின் ராஜாதி ராஜா. அப்ப தன்னுடைய அந்த ராஜ்யத்தை அவர் யாருக்கு கொடுத்தாரு? இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு குமாரனாகிய மனுஷகுமாரனே, என்ன சொல்லுங்க? மனுஷர்களுக்கெல்லாம் குமாரனே இங்க வாழ்ந்தார். வந்து என்ன செஞ்சார்? இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இது பிதாவானவர், இவர் குமாரனாகிய கிறிஸ்து. பிதாவானவர் இப்ப என்ன செய்கிறார்? தன்னுடைய சோர்ஸ், தன்னுடைய வல்லமைகளை பூரா எதுல ஊத்துறாரு? குமாரனுக்குள்ள கொடுக்கிறார். இப்ப இதுல இருக்கிற வல்லமை பூரா எதுக்குள்ள வந்துருச்சு? குமாரனுக்குள்ள வந்துருச்சு. அப்ப குமாரன் யாரை விடுதலை ஆக்குவாரோ அவன் மெய்யாகவே விடுதலை ஆவான் இல்லையா? இப்ப குமாரன் இந்த சோர்ஸ்ல இருந்து பிதாவாய தேவனாய கர்த்தரிடத்தில் இருக்கிற சகல வல்லமைகளையும் ராஜ்யத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் பிதாவானவர் யாரு கொடுத்தாரு? குமாரனுக்குள்ள வந்துருச்சு. இப்ப குமாரன் மனுஷகுமாரனாக, என்ன குமாரனாக? மனுஷ ரூபத்திலே பூமிக்கு வருகிறார். பூமிக்கு அவர் சரீரத்திலே வருகிறார். வந்த உடனே இந்த குமாரனாகிய கிறிஸ்துவானவர் யாருக்குள்ள வர்றாரு? ஏற்கனவே இங்க மனுபுத்திரர்கள் என்ன செய்யறோம்? நம்ம இருக்கிறோம்ல. அப்போ இவர் எனக்குள் வந்தால் இந்த சோர்ஸ் பூரா யாருக்குள்ள வந்துருது? குமாரன் மூலமா எனக்குள்ள வந்த. குமாரன் பேய் பிடிச்சவரா? குமாரனை கண்டால் பேய்கள் என்ன செய்யும்? நடுங்கும். அப்ப இந்த சோர்ஸ் பிதாவின் மூலமாய் குமாரனுக்கு கொடுக்கப்பட்டு குமாரன் மூலமாய் எனக்குள் வந்தால் எனக்குள் இருக்கிற பிசாசுகள் என்ன செய்யும்? ஓடும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்தார் பாருங்க. அவர் நடந்து வந்தாருன்னா பேய்கள் என்ன செய்யுது? நடுங்கு. அவர் சொல்றார், பிசாசே போ. அவர் வார்த்தை உள்ள வருது, பிசாசு ஓடுது. செத்து கிடக்கிறான், செத்தவனா தன்னாவியை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அவன் உயிரோடு எழுந்திருக்கிறார். அப்போ குமாரன் எங்கெல்லாம் வந்திருக்கிறாரோ அங்கெல்லாம் என்னது? விடுதலை. அதனால் தான் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? விடுதலை